ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவன்த் டே ஃபெஸ்டிவல் விளாக் பார்த்துடலாமா? சாரி கட்டினாதான் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் போட்டு கிளம்பியிருந்தேன். அதுவும் லேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவுடனே மேடை போட்டு இது பண்ணதுலேருந்து சைடில் தான் பூசை, சர்ச்சுக்குள்ளே கிடையாது. பிள்ளைகளை விட்டு சர்ச்சுக்குள்ள தான் இருந்தோம். இந்த சைடு மறையுறை நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறையுறை முடிஞ்சிருச்சு. டெய்லியும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லாம். இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூத் கேர்ள்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். யூத் கேர்ள்ஸ் சொல்லவா வேணும், கலக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் முடிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது பாப்பாக்கு ஒருத்தர் ஐஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு அப்படியே ஐஸை ஊட்டிட்டு உள்ள வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க ஒருத்தரா போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சாமியார் வந்து இது பந்திரிக்கை வந்துட்டாங்க சாப்பாடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம பசங்க யூத் பாய்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் அசன சாப்பாடா. எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எப்பவும் போல இலை வைக்க போட்டாச்சு, தண்ணி தொளிச்சாச்சு. என்னெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சம்பல் வச்சாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேசரி, ஐஸு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். கலக்கிட்டேங்க போங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபைனலாக என்ன டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். செம்ம சூப்பராக இருந்துச்சு. சால்னா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு எப்போவுமே பிரியாணிக்கு காம்பினேஷன் வந்து சம்பல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு இனிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைனாப்பிளில் கேட்சரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த சாப்பாடு வந்து கொடுத்தது யூத். அதுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீல்ஸ் கேட்ரிங் சர்வீஸ், அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு வந்து எங்கள் ஊர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ அந்த அண்ணனுக்கு வர முடியல. ஸோ அதனால அந்த அண்ணன் வரலை. ஆனால் அந்த அண்ணன் அங்கேருந்து எல்லா ப்ராசஸும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக என்ன எல்லாத்தையும் முடிச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். டாடா பாய்.